Hello everyone, and once again welcome back to the YouTube channel. So actually இன்னைக்கு நம்ம எதை பத்தி லைக் ரிவ்யூ பண்ண போறோம்னா இட்ஸ் கோயிங் டு பி சண்டே மேட்ச் அண்ட் ஆல்சோ ஆஃப்டர்நூன் மேட்ச் இது ஆக்சுவலா. ஸோ வந்துட்டு எல்லாருமே ஸோ இந்த சம்மர் ஹீட்ல இருப்பீங்க. ஸோ அந்த சம்மர் ஹீட்டோட சுட சுட ஒரு மேட்சை நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சென்னை சூப்பர் கிங்ஸ் டேக்கிங் ஆன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் இல்லைனாலுமே சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு they need to win this match. ஸோ அப்பதான் வந்துட்டு அவங்க அலைவாவும் இருக்க முடியும் அண்ட் ஆல்சோ ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு என்னென்ன நடக்க போகுது அண்ட் ஆல்சோ நாங்க வந்துட்டு யாரும் ஜெயிப்பா அண்ட் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா ஸோ அப்படிலாம் நம்ம இந்த மேட்ச்ல பார்ப்போம். சாரி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ ரித்து, நம்ம எப்பவுமே வழக்கம் போல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மேட்ச் இனிஷியல் தாட்ஸ், டே கேம், ஸோ என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச் பத்தி? இல்லை, நீங்கள் ஆக்சுவலி சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எல்எஸ்சியும் வந்து மேத்தமெட்டிக்கலி ஒரு பாசிபிள் இருக்கு. எல்லா மேட்ச் ஆனால் 14 பாயிண்ட்ஸ் வரலாம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். எல்எஸ்சியும் சரி, டெல்லியும் சரி, மும்பையும் சரி. ஆனால் 14 பாயிண்ட்ஸ் இருந்தா ஒரு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச் தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான கேமா இதை நான் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது, இப்போ லக்னோ ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தெரிஞ்சு தே கேன் டெஸ்ட்ராய் த லைக் சிஎஸ்கே பிளே லைக் அந்த பிளே ஆஃப் சான்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு அந்த பார்ட்டி ஸ்பாயிலரா இருப்பாங்க சிஎஸ்கேக்கு. ஏன்னா சிஎஸ்கே வந்து ஆன் த ட்ராட் 2 கேம் ஜெயிச்சு வராங்க. ஸோ ஆக்சுவலா அந்த மொமெண்டமோட வராங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு போன மேட்ச் அப்படி இப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, அப்படியே அந்த சீசா மாதிரி அங்க பக்கம் போச்சு மேட்ச் ஆர்சிபிக்கு. திடீர்னு ஆர்சிபி லைக் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இழுத்தாங்க அவங்க சைடுக்கு. ஸோ அப்படி இப்படின்னு லைக் ஜெயிச்சிட்டாங்க மேட்சை. ஸோ தே ஆர் மேக்கிங் த பாயிண்ட்ஸ் டேபிள் ஆல்சோ லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ அதே மாதிரி நாளைக்கு அப்செட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இனிஷியல் தாட்ஸ் பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிச் ரிப்போர்ட் பத்தி வருவோம். ஸோ ஆக்சுவலா சேப்பாக்ல வந்துட்டு லாஸ்டா டே கேம் நடந்துச்சு. லைக் குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆனாங்க சிஎஸ்கே. அது வந்து ஒரு லைக் கன்வின்சிங் லைக் ஈஸியான ஒரு விக்டரி ஃபார் ஜிடி. ஸோ சேசிங் டீம் ஆக்சுவலா வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிக்கும்னு நினைக்கிறியா, இல்ல டாஸ்ல என்ன பண்ணுவாங்க கேப்டன்ஸ்? உன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, பிச்சு எப்படி கொடுத்தா சிஎஸ்கேக்கு நல்லதுன்ற முதல்ல சொல்லிடுறேன். நல்லா வந்து அந்த ஆடுகளம் 6 அந்த பிச்சு தான் உங்களுக்கு கொடுக்கணும். பிச் நம்பர் 6 தான் கொடுக்கணும். தண்ணி எல்லாம் ஊத்தி வெயிட்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு கூடாது. தெரிஞ்சு இங்க சென்னையில ஆக்சுவலி மழை நிறைய இடத்துல அங்க மேபி, ஆனா சிட்டி சைட்ல மழை பெய்யலன்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஃபுல் ட்ரையா கொடுத்துடணும் பிச்சை. உடஞ்சு போய் அப்படியே சாஃப்டா இருக்கணும். ஆனா நல்லா திரும்புற மாதிரி ஒரு பிச்சை கொடுத்துடணும். அப்படி ஒரு பிச்சை கொடுத்தாங்கன்னா அங்க பாருங்க, நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், மார்ஷ் எல்லாருமே ஸ்பின்னு போட்டா பின்னாடி போய் ஆட போவாங்க. பின்னாடி போய் ஸ்டெப் போல்ட் ஆவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி பிச்சு தான் சிஎஸ்கே கொடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு வந்து நீங்க ஜிடி மேட்ச்ல கொடுத்த மாதிரி ஒரு இதுவான பிச்சையோ ஒரு பவுன்சி ட்ராக்கே கொடுத்தீங்கன்னா, அவங்க கிட்டயும் போடக்கூடிய நல்லா போடக்கூடிய ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லோ பிச் கொடுத்தீங்கன்னா ஷமி வந்து அந்த அளவுக்கு சீம் பொசிஷன் கிடைக்காது. மோஷின் கானுக்கும் ஆடினார்னா அவருக்கும் அந்த பவுன்ஸ் கிடைக்காது. பிரின்ஸ் யாதவுக்கும் அந்த அளவுக்கு ஸ்விங் இருக்காது போது அந்த பிச்சு தான் இவங்க கொடுக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பிச்சு தர போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜிடி மேட்ச்ல வந்து நீ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிஎஸ்கே ஒரு 6 ஓவர் ஆடினாங்களே பவர் பிளேல, அப்ப பிச் அப்படியே வேற ஏதோ பிச்ல ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் போக போக அப்படியே பிச் வந்து பேட்டிங் சாதகமா ஆச்சு அந்த பிச். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டே கேம்னால ஆக்சுவலா பேட்ஸ்மேன்ஸ்க்குமே சரி கேப்டன்ஸ்க்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல பிச் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபீல் டாஸ் வின் பண்ணா அவங்க மேபி லைக் சேசிங் தான் போவாங்க எந்த டீமா இருந்தாலுமே, என்னதான் டே கேமா இருந்தாலுமே. I feel they will go for chasing. And also like pitch prediction, score prediction பத்தி வருவோம். எவ்வளவு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 180 to 190 அடிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் டிஃபெண்ட் பண்ணலாம். அதுக்கு அது மாதிரி வந்து 190 வரைக்கும் சேஸும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200 எல்லாம் அடிச்சாங்கன்னா சேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. 200 நீங்க கொடுக்குறீங்கனாலே அந்த சேசிங் டீம் வந்து சேஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ வந்து நீங்க ஒரு 180 to 190 அடிச்சீங்கன்னா நல்ல ஸ்கோரா இருக்கும். ஒரு காம்படிட்டிவான மேட்ச் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சோ நம்ம வந்துட்டு அப்ப 180 ஒரு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அப்படி நம்ம வெச்சுக்கலாம். 185 வெச்சுக்கலாம். ஓகே, சோ 185 ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் 185. சோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் வரலாம். சோ இட்ஸ் கோயிங் டு பி பிளேயிங் 11. சோ ஃபர்ஸ்ட் நான் லக்னோ சைடுல இருந்தே வரேன். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி நிறைய பேசலாம். சோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சோ பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா?
லைக் இது வந்துட்டு பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணோம், பிளேயிங் ஆர்டர்லயும் சேஞ்ச் பண்ணோம். ம், அர்ஷின் குல்கர்னின்றவர் வந்து சூப்பர் பிளேயரு, டெக்னிக்கலி சரியான சவுண்டான பிளேயரு. ஆனா இஸ் நாட் T20 பேட்ஸ்மேன் அண்ட் T20 பிளேயர். 50 ஓவர்ஸ்ல சொல்றீங்களா, அவர் எக்ஸலண்டான பிளேயரா இருப்பாரு. லாங்கர் ஃபார்மேட்ல அவர் வந்து பியூட்டிஃபுல்லா ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. T20 ஃபார்மேட்லயும் சரி, IPL மாதிரி இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு டோர்னமெண்ட்ல வந்து அவருக்கான அந்த நல்ல பிளேயர் தான், டெக்னிக்கலி சவுண்டு. ஆனா வந்து இந்த இடத்துல ஒரு செட் ஆக மாட்டாரு தான் எனக்கு தோணுது பர்சனலா. அவங்க வந்து இந்த முகுல் சௌத்ரியை வந்து கன்ஃபார்ம் உள்ள கொண்டு வந்தே ஆகும். உங்களுக்கு ஹிமன் சிங் ஆடுறதுக்கு பதிலா முகுல் சௌத்ரியை கொண்டு வரலாம். அப்படி இல்ல முகுல் சௌத்ரி நாங்க ஆடல அப்படின்னா ஜோஸ் இங்கிலீஷ் கன்ஃபார்ம் உள்ள வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஓப்பனிங் வந்து மிச்சல் மார்ஷ் ஏழு மக்கள் பண்ணி ஆகணும். நம்பர் 3 பூரன் வரட்டும், நம்பர் 4 உங்களுக்கு இங்கிலீஷ் வரட்டும், நம்பர் 5 பந்த் வரட்டும். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா போன மேட்ச் கடைசியா வந்து பினிஷ் பண்ணாரு, நல்லா ஆனாரு. இத்தனை மேட்ச் ஆடாத பந்த் வந்து போன மேட்ச் கொஞ்சம் நல்லா ஆனாரு. 320 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக் இருக்காரு. அதனால ஒரு ஃபைவ்லே வந்து பினிஷர் ரோலே அவர் பண்ணலாம். அது அவருக்கு நல்லாவும் அமையும் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து இந்த குல்கர்னி சொன்னல, ஆக்சுவலா குல்கர்னி வந்துட்டு போன மேட்ச் பாத்தீங்கன்னா அவர் ஆடினதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அதுக்கும் வந்துட்டு இந்த சீக்காலாம் வந்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரி வந்துட்டு தம்பி நீங்க வந்துட்டு LSG-ல வந்துட்டு லைக் சொல்லிருப்பாங்களாம், இந்த மாதிரி வந்துட்டு தம்பி தட்டி தட்டி ஆடுப்பா அப்படின்ற மாதிரிலாம். சோ அந்த மாதிரிலாம் மேபி இருக்குமான்னு தெரியல. அவரு சொன்ன மாதிரி கூட அவரு சொன்னது ஒரு பாயிண்டாவே வேலிட் பாயிண்டாவே இருக்கட்டும். விக்கெட் விடாம ஆடுறது அவர் அமுச்சு விட்டாவே இருக்கட்டும். அது என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆடுறாரு இந்த சீசன்ல. அவர் தப்பா சொல்ல முடியாது. என்னன்னா அவர் வந்து 17 பால் ஆடி 24 ரன் அடிச்சாரு. அவர் அந்த 17 பாலுக்கு ஒரு 30 ரன்னோ 25 ரன்னோ அடிச்சிருந்தாருன்னா இட் வில் பி வெரி சூப்பர் அண்ட் குட். ஏன்னா தோத்தது பாத்தீங்கன்னா கடைசியில வந்து RCB 7 ரன்ல தான் தோத்தாங்கன்னும் போது ஒரு அந்த 17 பால் அட்லீஸ்ட் ஒரு 25 ரன்னாச்சும் அடிச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். மேபி அவரை கண்டினியூ பண்ணா அவர் என்ன பண்ண வேண்டியதுன்னா அவர் வந்து எக்ஸ்ப்ளோசிவா ஸ்டார்ட் பண்ண தேவை. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சைடு அப்படியே நிறுத்தி விடாம ஆடட்டும். ஒரு 20 பால்ஸ் ஆனா ஒரு 30 ரன் அடிக்கட்டும். அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு கிளாரிட்டி கொடுத்திருப்பாங்களா மேபி, ஆல்ரெடி தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க. ஸோ வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஃபியூச்சர் நோக்கி லைக் நெக்ஸ்ட் சீசன்ல மேபி யாராச்சும் கொண்டு வரலான்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணாங்களோன்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ அவர் வந்துட்டு ஏடன் மக்ரம் வந்துட்டு அவங்க நம்ம என்னதான் பேசினாலுமே அவர் வந்துட்டு அந்த டாப் ஆர்டர்ல அவர் ஆட வைக்க போறதே கிடையாது லக்னோ. நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க வந்துட்டு அவர் பினிஷரா பாக்குறாங்க. ஆக்சுவலா அவர் என்ன மேட்ச் பினிஷ் பண்ணிருக்காருன்னு எனக்கு புரியல. பட் ஆனா அவர் வந்துட்டு மேபி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் மேபி நினைக்கிறாங்க போல. நேற்று மேட்ச்ல மார்ஷ் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இவரு வந்து 17 பால் 24 ரன்னு. மார்க்கமே அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் இருந்தாருன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் அந்த 17 பால் ஆடினாருன்னா அவரும் ஒண்ணும் இல்ல, அவர் 30 ரன் அடிச்சிருப்பாரு. அப்படி இல்லையா? அந்த டைம்ல செட்டில் ஆயிருந்தாருன்னா அந்த ராங் டைம்ல மார்ஷ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டேக் டவுன் பண்ணிருப்பாரு. ஸ்கோர் இன்னும் ஒரு 20 ரன்ஸ் அதிகமா வந்திருக்கும் சொல்றேன். இன்னும் 20 ரன்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அதுதான் அந்த டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. கரெக்ட் தான். அண்ட் ஆல்சோ நம்ம லக்னோ வந்துட்டு இந்த ஒன் டவுன்ல ஒரு 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 கஜான வச்சிருக்காங்க பாத்தியா, ஒரு கஜா யுத்தத்தை. அவர் வந்துட்டு ஆக்சுவலா எல்லா மேட்சும் வந்துட்டு எல்லா மேட்சும் இல்ல, இந்த கடைசி 2 மேட்சா அவர் என்னமோ அந்த டீமுக்குள்ள நல்லா லைக் கோஆர்டினேஷனோட ஆடுறாருன்னு தோணுது. அந்த அந்த ரன் அடிக்கலன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, ரன் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம டீமுக்குள்ள நல்லா ஜெல்லாவாங்க பாத்தியா. சோ அந்த மாதிரி நிக்கோலஸ் பூரன் வந்துட்டு கரெக்டா பண்றாருன்னு தோணுது. So he will be very threat in this match. So நம்ம playing level வந்துட்டு அப்ப என்ன சேஞ்ச் பண்ண நினைக்கிற லக்னோ? ஜோஸ் இங்கிலீஷ் ஆக்சுவலி வந்து லிட்டில் இன்ஜுரினாரு. அது என்ன லிட்டில் இன்ஜுரி? இது வரைக்கும் நான் இவ்வளவு வருஷமா கிரிக்கெட் பாக்குறேன், நம்ம தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா பாக்குறேன். அப்படிப்பா இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி நான் கேள்விப்பட்டது லிட்டில் இன்ஜுரி அப்படின்னாரு. அது என்ன லிட்டில் இன்ஜுரின்னு தெரியல. லிட்டில் இன்ஜுரி வந்து லிட்டில் இன்ஜுரியா முடிஞ்சு இப்ப கிளியர் ஆயிருந்ததுன்னா கன்ஃபார்ம் ஜாஸ் இங்கிலீஷ் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆடுவார்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சோ அவர் பதிலா குல்கர்னி பதிலா இங்கிலீஷ் ஓப்பனிங் இறங்கணும்ன்றியா? அவங்க தான் மார்க்கம் இறக்க போறது இல்லையே ஓப்பனிங், அப்ப இங்கிலீஷ் ஏதாச்சும் ஓப்பனிங் இறக்குங்க. அதான் கரெக்ட். ஓகே, சோ ஆக்சுவலா நம்ம சிஎஸ்கே பக்கம் வருவோம். சோ சிஎஸ்கே வந்துட்டு கடைசியா வந்துட்டு நடந்த 3 மேட்ச்ல சரி நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு 1 சேஞ்ச் ஆகுது பண்றாங்க. சோ இந்த மேட்ச் சேஞ்ச் பண்ண நினைக்கிறியா சிஎஸ்கே? இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இங்க வந்து பூரன் ஃபார்முக்கு வந்துட்டாரு, ரிஷப் பந்த் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கீல் ஹுசைனை மட்டும் டிராப் பண்றாதீங்க. டிராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செஞ்சுக்கிற பெரிய உங்களுக்கு வச்சுக்கிற சூனியம் நீங்களே அதே வச்சுக்கிட்ட மாதிரி தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த சேஞ்சை மட்டும் பண்ணவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி போவாங்கன்னா பழைய 11 அப்படியே தான் இருப்பாங்க. கெய்க்வாடு, சாம்சனு, உர்வில் கன்ஃபார்ம் ஆடுவாரு. 4ல கார்த்திக் சர்மா வராரு, 5ல ரூபே, 6ல பிரவிஸ்.
அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த 6 பேர் கன்ஃபார்மா இருக்க போறாங்க உங்களுக்கு. 100ஆம் மேட்ச் 7 வந்துருவாரு. 8ல வந்து உங்களுக்கு யார் வர போறா? பவுலர்ஸ் முகேஷ் சௌத்ரி கன்ஃபார்ம் ஆடுவாரு. அன்சுல் கம்போஜ் ஆட போறாரு. ஓவர்டன் ஆட போறாரு 10 பேரு. 11 வந்து உங்களுக்கு போன மேட்ச் குர்ஜப்ரீத் சிங் ஆடினாரு. அவர் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இம்பாக்ட் சப் வந்து அந்த பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஆக்சுவலா ஒருத்தரை வந்துட்டு நம்ம பேசினே இருப்போம்ல, இந்த மாதிரி பிளேயிங் ஒன்று கொண்டு வரணும்ட்டு. ஆக்சுவலா அவைலபிளா இருக்காரா அப்படின்ட்டு. ஸோ தோனி பத்தி பேசிடலாம். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இன்னும் சேப்பாக்கலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. ஸோ அவரும் வந்துட்டு நான் என்னோட கடைசி மேட்ச் வந்து நான் சேப்பாக்க தான் ஆடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு அவர் ஃபிட்டா இருக்காரு தான். ஆக்சுவலா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு நடுவுல. நான் வந்துட்டு டீம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நான் வந்து அந்த பிளேயிங் 11ல நான் வந்துட்டு இதுல வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பல டீமை, லைக் பிளேயிங் 11 காம்பினேஷனை. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாரு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அவர் ஆட மாட்டாருன்ட்டு. நீ இத பத்தி என்ன நினைக்கிற? அவர் இதுக்கப்புறம் ஆடுவாரா இல்ல? இப்ப நான் சொல்றது வந்து மேபி நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கலாம். எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கு. எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கதான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு கடைசி கேம் இங்க சேப்பாக்ல ஆடுற கேம் தோனி வில் கம் அண்ட் பிளே. அதான் ஒரு லாஸ்ட் கேமா இருக்கும். அண்ட் வில் பி அனௌன்ஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்சைடர் இருந்தும் ரிப்போர்ட்ஸ் அதுதான் வருது. நிறைய வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸா இருக்கட்டும், இந்தியாவுக்கு ஆடின பிளேயர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் டிசிஷன் ஆல்ரெடி எடுத்துட்டாரு. அதனாலதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன்ல எதுவுமே பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மா ஒரு மேட்ச் ஆடிட்டு அவர் ரிட்டையர் ஆவாருன்னு நினைக்கிறேன். சேப்பாக் லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டு ரிட்டையர் ஆவார் தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அது மேபி ஃபேன்ஸுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னடா இது, ஒரு சைடு வந்துட்டு என்னதான் டீம் ஜெயிச்சாலுமே 7ஆம் நம்பர் லைக் தோனி இல்ல அப்படின்ற ஒரு லைக் ஃபீலிங் இருந்துதான் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக்சுவலா டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டீம் இந்த மேட்ச் லைக் பிளே ஆஃப்குள்ள போனாலே அது ஒரு பெரிய இதுவா தான் இருக்கும். லைக் தோனி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தோனி என்னடா இது, தோனி இல்லாம டீமே இல்லைன்ற மாதிரி பேசி இந்த காலம் தாண்டி இப்போ பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிற வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கேம் சேஞ்சர் ப்ரெடிக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எல்எஸ்டி சைடே வரேன். ஸோ எல்எஸ்டில வந்துட்டு யார் கேம் சேஞ்சரா இருப்பான்னு நினைக்கிறேன் கன்சிடரிங் தி டே கேம்? எல்எஸ்டில என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து கன்ஃபார்ம் வந்து ஏடம் மாக்ரம் தான் எடுக்க போறேன் நான். அவர் ஓப்பனிங் ஆடலனாலும் பரவாயில்ல. அவர் நம்பர் 4ல நீங்க 5 ஆடினாலும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து அகில் ஹுசேன் கன்ஃபார்ம் ஆடுவாங்க. டிராப் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கெய்க்வாட் வந்து அதுல கொஞ்சம் இப்ப ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல. ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ஃபுல்லு போஸ்ட் பார்க்க கொடுக்குறாரு. அகில் ஹுசேன் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனால அகில் ஹுசேன் ஆனானா கன்ஃபார்ம் மிச்சல் மாஸ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு பவர் பிளேல. ஸோ கொஞ்சம் ஒரு இப்படி 10 ஓவர்ஸ்லேயே வந்து மாக்ரம் பேட்டிங் வர வாய்ப்பு இருக்கு. ஒன்னுதான் 4ல இல்ல 5ல வந்தாலும். ஸோ வந்து மைடன் மாக்ரம் வில் பி crucial player for LSG tomorrow அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏடன் மாக்ரம் ஓகே தான். பட் ஆனா அவர் ரோல் வந்துட்டு அந்த அளவுக்கு கரெக்டா இல்ல இல்லையா? ஸோ எப்படி நீ நினைக்கிற? அவர் வந்துட்டு இந்த மேட்ச் பினிஷரா வந்து மேபி அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் மக்ரம். இல்ல அவர் ஆடுவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு எப்படி இருந்தாலும் குரூசியலா. ஓகே, நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ பவுலர்ஸ்ல எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மா வந்து பிரின்ஸ் யாதவ் தாங்க. அவர் இருக்க ஸ்பெல்லையும் சரி, அவர் போடுற லென்த்தும் சரி, எல்லா மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் விக்கெட் எடுத்த பிரச்சனை இல்ல. அவர் உங்க வந்து அந்த உங்களுக்கு பஞ்சாப் மேட்ச் அனுப்பு இருந்துச்சுன்னா 260 அடிச்சாங்க பஞ்சாப். அந்த மேட்ச்ல 24 ரன்ஸ் தான் போட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் இருக்காருன்னு போது கன்ஃபார்மா வந்து நான் அவர் தான் எடுக்கிறேன். எல்எஸ்டி ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த சீசன்ல. லைக் பிரின்ஸ் யாதவ் சரி, அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. போன மேட்ச்மே அவர் நல்லா தான் போட்டாரு. அவர் வந்து நடுவில் 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுதான் க்ரூஷலா இருந்துச்சு போன மேட்ச் எல்எஸ்டி ஜெயிக்க. ஸோ ஆக்சுவலா எல்எஸ்டி பத்தி பேசியாச்சு. ஸோ ஆக்சுவலா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் சிஎஸ்கே பக்கம் வரேன். ஸோ சிஎஸ்கே வந்துட்டு ஆக்சுவலா நான் ப்ரெடிக்ஷன் தரேன் சிஎஸ்கே யார் பண்ணுவான்ட்டு. ஐ ஃபீல் லைக் பவுலிங்ல வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு 100 தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தோணுது. அகில் ஹுசேன் தாண்டி ஐ ஃபீல் நூர் அகமது வில் பெர்ஃபார்ம் இன் திஸ் மேட்ச். அதுக்கேற்ற லைக் பவுலிங் லைக் ரன்ஸும் வந்து அடிக்கணும். பட் ஐ ஃபீல் இந்த மேட்ச் நல்லாவும் அடிப்பாங்கன்னு தோணுது. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் அடிச்சிருவாங்கன்னு தோணுது சிஎஸ்கே, என்னதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி. அண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலுமே நூர் அகமதுக்கு அது ப்ரெஷரே இருக்காது. ஸோ அவர் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ நான் பேட்டிங் சைடு வரேன். ஸோ பேட்டிங்ல வந்துட்டு இந்த மேட்ச் என்னமோ டெவால் ப்ரூயிஸ் லைக் ஸ்டெப் அப் பண்ணுவாருன்னு தோணுது இந்த மேட்ச்ல. ஏன்னா அவர் கடைசி அவர் வந்துட்டு அந்த போன சீசன்ல ஆடின அந்த டெவால் ப்ரூயிஸ் இந்த சீசன் வரவே இல்லை ஒரு மேட்ச் கூட. So I feel Deval Bruce will step up in this match. So உன்னோட thoughts இந்த மேட்ச் பத்தி?
நான் என்னோட ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ உன்னோட தாட்ஸ்? இல்ல நீங்க சொன்ன மாதிரியே வந்து நானும் வந்து நூர் அகமது போன மேட்ச் நல்லா தான் போட்டாரு. இந்த மேட்ச் கன்ஃபார்மா அதுவும் வந்து ஒரு டே கேம்ன்னும் போது இன்னும் சூப்பரா போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நூர் அகமதுக்கு அந்த பாயிண்ட்ல அக்ரி பண்றேன். நாளைக்கு நான் என்ன பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நான் கெய்க்வாட் நாளைக்கு நல்லா ஆடுவாருன்னு தோணுது. மேபி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் bowling போட்டாலும் ஒரு 160 170 அந்த சேஸ் கொண்டு வந்தாங்கன்னா கெய்க்வாட் வில் பி கீ பிளேயர் நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் சஞ்சு அடிச்சிட்டாரு. ஸோ வந்து இந்த மேட்ச் கெய்க்வாட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கெய்க்வாட் நல்லா ஆடுவாருன்னு தோணுது. ஸோ நான் கெய்க்வாடையும் நூர் அகமதியும் எடுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரெடிக்ஷன் டைம். ஸோ உன்னோட ப்ரெடிக்ஷன் நீ யாருக்கு தர? எல்எஸ்ஜியா இல்ல சிஎஸ்கே? வந்து எப்பவும் போல நம்ம மேன் டு மேன் வச்சு போயிடலாம். டாப் 3ன்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்சில வந்து மார்ஸ் சரியான ஃபார்ம்ல இருக்காரு. உங்களுக்கு கூட ஆட போறது இங்கிலீஷான்னு தெரியல இல்ல குல்கர்னியான்னு தெரியல. அவங்க பிச்சா ஃபார்ம்ல இல்ல. நம்பர் 3 நிக்கோலஸ் பூரன் வராரு. 2 மேட்சா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஒத்துட்டு தான் ஆகணும். இங்க டாப் 3 பாத்தீங்கன்னா சாம்சன் பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. கூட ஆட போற கெய்க்வாட் பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆக்சுவலா அவரும் போன மேட்ச் சொல்லிட்டாங்க மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. 2 மேட்ச் ஒரு மேட்ச் வந்து காப்பாத்தி ஒரு சேவியர் நாக் ஆனாரு. ஒரு மேட்ச் வினிங் நாக் ஆனாரு சேஸ்ல. ஸோ வந்து இங்கேயும் அவர் ஃபார்ம்ல இருக்காரு. நம்பர் 3ல உர்வில் பட்டேல் வந்து ரோலே அவருக்கு அதுதான் 10 பால் ஆடுறியா 3 6 அடி அவுட் ஆனா பரவாயில்ல அதை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டாப் 3 ஈக்குவலி ஒரே ஷேர்டா இருக்கு. இப்போ 4 5 6ல பாத்தீங்கன்னா 4ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா, ரெவிஸ், டூபே, ஓவர்டன் அப்படின்னு இங்க இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பந்த் வராரு, மார்க்ரம் வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே அவுட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா தான் இருக்காங்க. கரண்ட் ஃபார்ம்ல எனக்கு என்னவோ வந்து இந்த கரண்ட் பவுலர்ஸ் போயிட்டீங்கன்னா பவுலர்ஸ் வந்து அங்கேயே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, இங்கேயே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த ஸ்பின்னர்ஸ் வரும்போது இங்க வந்து 100 அந்த அக்யூரேஷன் இருக்காங்க. அங்க திக்வேஷ் ஆதி சபாஷாமா தான் அவங்க ஆட போறாங்க. அந்த ஸ்பின்னர் எட்ஜ் வந்து சிஎஸ்கேக்கு இருக்கு, ஹோம்கிரவுண்ட் அட்வான்டேஜும் இருக்கு. அதனால நாளைக்கு வந்து சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மா வந்து நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். சிஎஸ்கே வில் கோ வித் ஹெல்தி எட்ஜ் ஆஃப் 55-45 நான் எட்ஜ் தரேன் சிஎஸ்கே. ஓகே. ஸோ ஆக்சுவலா நான் என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா லைக் நான் வந்துட்டு ஏதோ ரிவர்ஸா இருக்கணுமோன்னு தோணுது. பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா எல்எஸ்டி வந்துட்டு இந்த மேட்சா இல்ல அடுத்த மேட்சான்னு தெரியல, கண்டிப்பா ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க. ஸோ எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மேட்ச் மேபி ஒரு அவுட் சைட் சான்ஸ் லைக் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு லக்னோ ஆடின ஒரு இதுவும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க டக்குன்னு ஏதோ ஒரு அந்த மொமெண்டம் எங்கேயோ லூஸ் பண்ணிடுறாங்கன்னு தோணுது. லைக் லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் நல்லா தான் ஆடுறாங்க. பட் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் வந்துட்டு அந்த எஸ்ஆர்எஸ் கூட ஒரு மேட்ச் தோத்ததா இருக்கட்டும், அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சிஎஸ்கேவா தான் இருக்கு. ஸோ அதுல பேஸ் பண்ணி ஐ ஃபீல் லக்னோ வில் ஸ்லைட்லி ஆவேஜ். நான் வந்துட்டு இத ஒரு எப்படி சொல்றது அவுட் சைட் சான்ஸ் தான் சொல்றேன். நான் வந்துட்டு ஒன்னும் இந்த ஸ்டாட்ஸ் வச்சுலாம் பேக் பண்ணல. பட் ஐ ஃபீல் எல்எஸ்ஜி வில் வின் திஸ் மேட்ச் அண்ட் ஐ எம் கிவிங் 51%, 51-49. ஸோ அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் நிக்கலஸ் புரன் வந்துட்டு ஒரு காட்டு வரும்னு தோணுது இந்த மேட்ச்ல. அதான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம ஆக்சுவலா இந்த டவுட் இருக்கு எனக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு அந்த 5 பவுலர்ஸ் வச்சு ஆடுறாங்கல்ல, இம்பாக்ட் சப்போஸ் சேர்த்து. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. இல்ல ஆக்சுவலி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன மேட்ச் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரின்னு சொன்னாலும் அப்படி ஆடினாங்க. மோஷன் கான் ஃபிட்டா இருந்தா அவர் கன்ஃபார்மா இந்த ஆடுவாரு. என்னன்னா அவங்க வந்து பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படி போனாங்க. போன மேட்ச் பேட்டிங் டெப்த் அதிகமா போனாங்க. போன மேட்ச் மாசம் அவங்களை காப்பாத்திட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணாம மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்தாங்கன்னா போன மேட்ச் மாதிரி அவங்க கடைசியில் ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம். இப்போ சபாஸ் அகமது சரி அண்ட் ஆல்சோ வந்து திக்வேஷ் ரத்தி லாஸ்ட் ஓவர் போட்டாரு. ஸோ அந்த மாதிரிலாம் போடாம ஐ ஃபீல் அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வந்து அவங்க நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம் அவங்க என்ன பிளேயிங் லெவலில் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்ட்டு. அண்ட் நம்ம ப்ரெடிக்ஷனும் குத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலா இந்த மேட்ச் பத்தி பேசியாச்சு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டபுள் ஹெட்டர் சண்டே. ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்? உன்னோட க்ளோசிங் தாட்ஸ்? இந்த மேட்ச் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்டென்ஸாகவும் இருக்கும். சிஎஸ்கேக்கு நான் எட்ஜ் கொடுத்துருக்கேன், நீங்க எல்எஸ்சிக்கு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மேட்சோட ரிவ்யூவில் வந்து உங்க சந்திக்கிறோம். அது உங்களை விடைபெறுவது அஜய். சரி, ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம லைக் டபுள் ஹெட்டர்னால ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஆர்சிபி மேட்ச் வரை இருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிவியூ போட்டுருவோம். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஒன்ஸ் அகைன் we will be coming back with another video. Until then, bye bye.